வெல்கம் டு சமையல் வித் கவி. நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, கிறிஸ்பியான நெத்திலி ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து வீட்டில் இருக்கிற மசாலாவை மட்டுமே வச்சு நம்ம பண்ண போகிறோம். இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். 1/4 கிலோ மீன் எடுத்திருக்கேன். இப்போ இதை நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ தண்ணி சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். கடையிலேயே க்ளீன் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க, இருந்தாலும் நீங்கள் வீட்டில் வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க. த்ரீ ஆர் 4 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ மீனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர். காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்க்கறனால நல்லா கலர் வரும். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஃபிஷ்ஷில் போட்டு எடுத்துக்கலாம். மசாலா வந்து ஃபிஷ்ஷில் அப்ளை பண்ணும்போது தண்ணி எதுக்குமே சேர்க்க வேண்டாம். ஏன்னா ஃபிஷ்ஷில் நம்ம கழுவுன தண்ணியே இருக்கும், அதுவே கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபிஷ்ஷில் அப்ளை பண்ணும்போது எல்லா பக்கமே ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க. இது நல்லா அப்ளை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இது பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இது வந்து ஒரு மணி நேரம் நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம். நம்ம ஃபேனில் வச்சாலே போதும். இப்போ இது 1 மணி நேரம் காய வச்சு எடுத்தாச்சு. இப்போ எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். நான் வந்து கோல்டு வினர் ஆயில் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் எண்ணெய் சேர்க்கும் போது அளவாக எடுத்துக்கோங்க. அதிகமாக எடுத்திங்கன்னா மறுபடியும் அதை யூஸ் பண்ண முடியாத வேஸ்ட்டாக தான் போகும். இப்போ இது நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஃபிஷ்ஷெல்லாம் பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம கருகாப்பிலை பொரிச்சு எடுத்துக்கலாம். கருகாப்பிலையும் பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஃபிஷ் மேலே போட்டு சாப்பிட வேண்டியது தான். கிறிஸ்பியான நெத்திலி ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வீட்டில் இருக்கிற மசாலாவை மட்டுமே வச்சு நம்ம செஞ்சுருக்கோம். அதனால் குட்டீஸ்க்கெல்லாம் தாராளமாக பயப்படாமல் கொடுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சமையல் வித் கவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் தொடர்ந்து வீடியோஸ் வரும். தேங்க்யூ.